ஓம் நம சிவாய. திரிவேணி சங்கமம் இது உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ளது. தற்போது பிரயாக்ராஜ் என அழைக்கப்படுகிறது. கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய நதிகள் இணையும் இடமே திரிவேணி சங்கமம் ஆகும். சங்கமத்தில் நீராடும் பொழுது பாவங்கள், தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். கங்கா நதி ரிஷிகேஷ், ஹரித்வார், கான்பூர் வழியாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும், யமுனா நதி டில்லி, மதுரா, ஆக்ரா வழியாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும், பூமிக்கு கீழே பாயும் சரஸ்வதி நதியுடன் சங்கமிக்கும் இடமே திரிவேணி சங்கமம் ஆகும். பின் வாரணாசி, பாட்னா வழியாக கடலில் கலக்கிறது. காசி பயணம் தொடங்குவதற்கு முன் ராமேஸ்வர கடற்கரையில் மணல் எடுத்து வந்து திரிவேணி சங்கமத்தில் கரைக்க வேண்டும். திரிவேணி சங்கமத்தில் நீர் எடுத்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்து காசி பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும். திரிவேணி சங்கமம் அமிர்தத்தின் துளிகள் விழுந்த இடமாகவும் கருதப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக புகழ் பெற்ற கும்பமேளா இங்கு நடைபெறும். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதம் இங்கு விழா நடைபெறும். மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கும். இந்த 2 மாதங்கள் இங்கு வருவதை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள்.
மகாத்மா காந்தி உட்பட பல இந்திய தலைவர்களின் அஸ்தி இங்கு கரைக்கப்பட்டுள்ளது. 1583ஆம் ஆண்டு கங்கை மற்றும் யமுனா நதிக்கரையில் முகலாய பேரரசர் அக்பரால் கட்டப்பட்ட கோட்டை இங்கு உள்ளது. திரிவேணி சங்கமத்தில் தம்பதி பூஜை செய்வது மிகவும் சிறப்பாகும். வருஷமா இந்த டூர் நடந்துட்டு இருக்குது. இங்க அலகாபாத்தில் திரிவேணி சங்கமங்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்திருக்கோம். ஒரு 60-65 பேர் வந்திருக்கோம். அதுல 3 நதிகள் சங்கமமாக இடம் தான் திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி. கங்கை வந்து அந்த பக்கம் வரும், யமுனா இந்த பக்கம் வரும், சரஸ்வதி அடியில் வரும். அந்த சங்கமத்தில் போய் எல்லாம் குளிச்சுட்டு வந்து இங்க ஒரு 8-9 தம்பதியர் பூசை பண்றாங்க. என்ன விசேஷம்னா, தம்பதியராக இருக்கிறவங்க வேணி தானம்னு சொல்லுவாங்க. கங்கா, யமுனி, சரஸ்வதிங்கிறது வேணிங்கிற மாதிரி புருஷம் கொண்டாட்டி அந்த ஒட்டுக்கா அந்த தம்பதியர் பூசை பண்றது மிக விசேஷம். கிட்டத்தட்ட 60ஆம் கல்யாணத்துக்கு சமமானது. இங்க வருஷம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். ஆகமநாதன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நம சிவாய. நன்றி.